Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 633 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலான்னு கிளம்புனால போய் நின்ன உடனே ரிசப்ஷனிஸ்ட் யோ கிளவா, இது கொரிடா கொலோசியம்ல நடக்கிற ஒரு சண்டே, இங்க நீ உள்ள போனீனா உன் பல்லு பகடெல்லாம் பேந்துருன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போறேன்மா. அதை கேட்ட மக்கள்லாம் அங்க அசந்து போயிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை கழுவி கழுவி வேற ஊத்துவாங்க. இவனுக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கலருச்சா, இந்த வயசுல அங்க உள்ள போய் என்ன யா பாண்டி ஆட போறியா, அங்க வரவனுங்க எல்லாம் எப்படி செனமாட்டு பண்ணியமா இருப்பானுங்கன்னு அவருக்கு தெரியுமா, இல்ல அவனுக்கு அடிச்சாதான் அவரு தாங்குவாரா. சொல்ல போனா அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நியூ வேர்ல்டுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அந்த ஃப்ளேம் ஃப்ரூட் கண்டிப்பா மண்டை உடைய அளவுக்கு சண்டை போடுவானுங்க. டோஃப்ளமிங்கோட ஃபேமிலி ஆளுகளை வேற உள்ள இறக்கி விட்டுருக்கான். டெஃபனட்டா சிக்கனா சின்ன பின்னோங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதெல்லாம் கேட்ட பிராங்கி லூஃபி கிட்ட ஒரே ஒரு சத்தியம் ஒண்ணு வாங்கிடுவான். அதாவது என்ன ஆனாலும் சரி இதே கெட்டப்ல இப்படியே கிளம்ப மாதிரியே சண்டை பண்ணுமே தவிர நீ தான் லூஃபின்னு வெளியில தெரிஞ்சிடவே கூடாது. ஓகேவானவன ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போட சொன்ன உடனே போட்டுட்டா போச்சுன்னு லூஃபின்னு அவன் பேர் எழுத போவான். உடனே பிராங்கி மண்டேலே ஒரு போட போட்டு முட்டா பாயிலன்னு லூஃபிங்கிற பேரை லூசின்னு மாத்திட்டான். சோ கடைசி பார்ட்டிசிபென்ட் நம்ம தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு காம்படிட்டரையுமே உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. பிராங்கி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவான், உள்ள போ எல்லாத்தையுமே அடிச்சு தெறிக்க விடு, ஆனா வெளியில தெரியாத மாதிரி இருக்கணுமாமா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, இவன் அடித்தானாலே இவனை தான் எல்லாம் போக்கஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எங்க தான் அடக்கி வாசிக்கிறது. ஆனா வர்றப்ப கண்டிப்பா ஃப்ளேம் ஃப்ரூட்டோட தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீரனடை போட்டு உள்ள போவான். சரி பிராங்கியோட வேலை இதோட முடிஞ்சதுன்னு திரும்பினா அந்த டாய் சோல்ஜர் ஐயோ ரெபேக்காவும் உள்ள போயிட்டான்னு ஷாக் ஆவான். ஏன்னா அங்க லிஸ்ட்ல பேர் போட்டிருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்குன்ட்டு கிளம்பும் போது என்னன்னு தெரியல மறுபடியும் அந்த டாய் சோல்ஜரை பார்ப்பான். அவங்க லிஸ்ட பயங்கரமா செக் பண்ணிட்டு இருப்பானா. அவனை கூப்பிட்டு நீ எந்த கண்ட்ரியில பிறந்து வளர்ந்தவன்னு கேட்பான். நான் பிறந்தது பிறந்தது பொழந்தது போட்டது எல்லாமே இங்கதான், நான் ஒரு பியூரான ட்ரெஸ்ரோசன். அதை ஏன்டா கேட்கறேன்னு கேட்டா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், உனக்கு இந்த டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சேர்ந்த பெரிய ஆளுங்க யாரையாச்சும் தெரியுமான்னு கேட்பான். எது டோஃப்ளமிங்கோவான்னு ஷாக்காய் கத்த போவான். உடனே வாய முடி சப்பவாயா, தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லு, சும்மா தொண்டைய திறக்காதன்னு உடனே அதெல்லாம் ஓகேடா வீணா போனவனே அது எதுக்கு உனக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டான். சரி அதெல்லாம் விடு, ஃபேக்டரியை பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அதுக்கும் ஷாக்காய் கத்த போவான். டப்புன்னு வாய அடிச்சுக்குவான். சத்தம் போடாரா சாவுகிறாக்கி, நான் எப்படி சைலண்டா கேட்கிறேன் அதே மாதிரி சைலண்டாவே சொல்லும்பா. அப்படியே கட் பண்ணா இங்க வயலட்டுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. சஞ்சய் ரொம்ப டேஸ்டியா சமைச்சு கொடுத்தோன்னே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்பா, ஏன்னா இந்த அளவுக்கு டேஸ்டியா சாப்பாடை இது வரைக்கும் அவ சாப்பிட்டதே இல்லையாமா, அவ்வளவு அமேசிங். உடனே அவனுக்கு சந்தோஷம், வயலட்டு கிட்ட பாராட்டு வாங்கணும் தான் நான் என்னோட குக்கிங் ஸ்டைல இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஆஹா அருமை அருமைன்னு சொல்லும் போது அவ தேங்க்யூம்பாலா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த டைமுங்கும் போது மறுபடியும் போலீஸுங்க வயலட்டை தேடி அங்க வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே வா சட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அவனை எழுத்துட்டு ஓடுவா. அவ எழுத்துட்டு ஓடும் போது இவன் ஓட மாட்டான், காத்துல அப்படியே துணி மாதிரி பறந்துகிட்டு இருப்பான். உனக்காக இந்த சந்து முந்து என்ன இந்த உலகத்தோட எண்டு வரைக்கும் வருவேன், அப்படியே ஓடிக்கிட்டே நெம்ப நெம்ப நல்லா இருக்குது. இதுல வேற அப்படியே இமேஜினேஷனுக்கு போவான். இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் சரி நமக்குள்ள இருக்க சந்தோஷம் என்னைக்குமே குறையாது, சூப்பர் சூப்பர்னு என்ஜாய் பண்ணிட்டே போவான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு தான் அவளும் ஓடிட்டே இருப்பா. இப்படி ஓடிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வாக் போலாம் வான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா. அடாடா நம்மளோட கனவு ஆசையெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா முடிஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்ணுவான். உடனே வயலட் அவன் சோகமா இருக்கதை பார்த்தவ டப்புன்னு அவன் கையை பிடிச்சு எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னு டிங்குன்னு கண்ணடிச்சு வாங்க போகலாம்பா. அவ்வளவுதான் பையன் மறுபடியும் சொர்க்கத்துக்கே போயிட்டான். அப்படியே கட் பண்ண இங்க நம்ம லூஃபியை உள்ள கூட்டு போவாங்க. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே போவா. பெரிய இடம், நேரா கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விடுவாங்களா. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் சும்மா மலமாடு மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ், அவங்க அவங்கள கூப்பிடுற வரைக்கும் இங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். லூஃபிக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, எப்பண்டா சண்டை போடுவோன்னு. உள்ள இருக்கவனுக்கு பூரா நட்டுக்கல்ட கேஸ் போல அந்த ஃப்ரூட் எனக்கு தான் அங்கேயே கத்திட்டு கிடப்பானுங்க. அது மட்டும் இல்லாம சைஸ் ஒன்னு பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால அவனுக்கு பவருமே கொஞ்சம் பட்டு பயங்கரமா தான் இருக்கும். லூஃபியை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ஒன்னும் பெருசா இல்ல. பட் பையன் அவங்க எடுக்கிற ட்ரைனிங்க பார்த்தே வாயை பொழந்துட்டு போவான். அதுல ஒரு காமெடியை பாருங்க, நம்ம பையன் அவன் பாட்டுக்கு போவான். அந்த டைமுங்கும் போது ஒருத்தன் கத்திய வச்சு வெட்டுறங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ஆனா அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட விளையல. என்னடா நடக்குதுங்கன்னு பேந்த முழிப்பான். நம்ம பையன் அப்படியே உள்ள போய் சுத்தி பார்த்துக்கிட்டே போவானா. அங்க இருக்கவனை எல்லாம் பார்த்துட்டு என்னடா இவன் தம்மா கூண்டு இருக்கான், இவனை போய் உள்ள விட்டுருக்காங்களேன்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. நம்மளால அவனுங்க வச்சிருக்க ஆயுதத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்மளுமே இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் போலயே, ஆயுதத்துக்கு என்ன பண்றதுன்னு அங்க சுத்திட்டு இருப்பானா. அப்ப அதுல ஒரு கூட்டம் பார்த்துட்டு யாரா இவன் புதுசா வந்திருக்கானு கேட்டா இவன் தான் லாஸ்ட் பர்சன், இதுக்கப்புறம் யாரும் வரலன்னு சைஸ வச்சு அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டே சின்ன கலவா இங்க வாடா, அடிபட்டு ஷாக போறியா, இங்கே பண்ணிடுறோம் பானுங்க. இந்த இருக்கானே தடிமாட்டு பையன் இவன் தான் ஸ்பார்டன். சொல்ல போனா இவன் ஒரு கிளாடியேட்டர், 51 டைம் இங்க நடந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருக்கான். அதனால கொஞ்சம் திமிரு அதுப்புன்னு எல்லாமே இருக்கத்தானே செய்யும். லூஃபி வந்துட்டு இருக்கத பார்த்தோன்னே வலிய மறைச்சு நிப்பானா. லூஃபிக்கும் அவனுக்கும் அப்படியே சைஸ வச்சு பார்த்தா அவனோட கட்டவரல் சைஸ் தான் நம்ம லூஃபி இருப்பான் போல, தம்மா கூண்டு இருப்பான். ஆனா அந்த ஸ்பார்டன் கண்டுபிடிச்சிட்டான். ஏண்டா
ஃபேக்கான பியர்டெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டைக்கு வரியா? இது சண்டை போற இடம், சால்னா ஊத்தி சாப்பிடுற இடம் இல்ல. இங்க எல்லாம் இப்படி வரக்கூடாதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆவான். கூட இருக்கவனுங்க எல்லாம் சமாதானப்படுத்துவானுங்க. ஆனா அந்த மூலகட்ட முட்டா பையன் கேட்கற மாதிரி இல்ல. இந்த மாதிரி வீக்கான ஆளுகெல்லாம் உள்ள வரக்கூடாது, வந்து சண்டை போட்டாங்கன்னா எக்ஸைட்மெண்டே இருக்காது. இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்க மக்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் 2 பேர் அடிச்சுட்டு இருக்கத ஜாலியா என்ஜாய் பண்ணி பாப்பாங்க. இப்படி வீக்கான ஆளுகெல்லாம் வந்தா எப்படி காம்படிஷன் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்? உனக்கு வீட்டுக்கு போய் செவுத்துல உட்கார்ந்து முட்டிய தெரியாதா? வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். நம்மால அப்படியே ஒரு நூல் நகருவான். பஞ்சு மிஸ் ஆயிரும். அசிங்கமா போச்சுல, உடனே அடுத்த குத்து ஆலி மிஸ் ஆயிருவான். அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி லூஃபிய போட்டு கண்டமேனிக்கு குத்த ட்ரை பண்ணுவான். அவன் எவ்வளவு முக்கினாலும் வேலைக்கே ஆகல. லூஃபிக்கு கடுப்பாயி இவன் ஒருத்தன் குறுக்கால வந்து லொல்லு பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கைய பிடிச்சி அப்படியே கிருகிருன்னு பம்பர மாதிரி சுத்தி ஓங்கி தரையில ஒரே அடி. அவ்வளவுதான். அங்கேயே அவன் மட்டை சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் வாய பொழந்துருவானுங்க. ஏன்னா இது சாதாரண அடியே இல்ல. அவ்வளவு பெரிய ஆள தம்மா கூண்டு இருந்துகிட்டு அடிச்சு துவச்சிருக்கானா இது என்ன சாதாரண விஷயமா? அதுவும் அவன் ஒரு ஸ்பாட்டன் 51 டைம் ஜெயிச்சவன். அளவுல வேற அவன் மலை மாதிரி இருக்கானா, அதனால கொஞ்சம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி நம்ம லூஃபி அடிச்சத முக்கியமான சில பல காம்படிட்டர்ஸ் எல்லாருமே பாத்துருவாங்க, இவனுக்குள்ள பயங்கரமான பவர் இருக்குன்னு. ஆனா நம்மால அப்படியே அடிச்சு போட்டுட்டு அப்படியே கேஷுவலா ஒரு சிரிப்பு சிரிச்சு நைஸ் டு மீட் யூ பாருங்க, எல்லாம் மிரண்டுருவாங்க. அவ்வளவுதான்.